இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. 2 to 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த துவரம்பருப்பை குக்கரில் போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுருங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வேகணும். இந்த சாம்பாருக்கு நம்ம வீட்டில் இருக்க எந்த காய்கறி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 5-6 வரமிளகா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். காய்கறிங்கெல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். அதனால் சைட் பை சைட் முட்டைக்கோஸையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. 5 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு சூப்பராக வெந்திருந்தது. பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. காய்கறி நல்லா வெந்தக்கப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா காய்கறி வேகாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும்னா நம்ம பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சாம்பாருக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீட்டில் தோசை மாவு இருந்தது. நைட்டுக்கு தோசை, இட்லி ஏதோ ஒன்று ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி டின்னருக்கும் சேர்த்தி தான் இந்த சாம்பார் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை எடுத்து உள்ளே போட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் ஆட் பண்ணி குக்கர் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா? கருவேப்பிலை பொரிக்கிறதுக்கு தான். கருவேப்பிலை செடி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாகவே இருக்குது கருவேப்பிலை. நாங்கள் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்தே பொரிக்கிற மாதிரி செடி நல்லா பெருசாக மரம் மாதிரி வந்திருக்கு. ரெண்ட்டுக்கு இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் பொரியல் குக்கரில் வச்சுருந்தது 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் முட்டைக்கோஸ் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸில் இருக்க தண்ணி அதுவே ட்ரை ஆயிரும். நம்ம எதுவும் வடிக்க வேண்டியதில்லை. சைட் பை சைட் சாப்பாட்டுக்கு குக்கரில் அரிசியும் போட்டு வச்சாச்சு. 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அந்த தக்காளிக்குள்ளேயே போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சீரகமும் மிளகும் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1க்கு 2 இடித்து வச்சாலே போதும். அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5-6 பல் பூண்டு எடுத்து அதே மாதிரி இடித்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, இந்த மாதிரி கொரன்னு இடித்து வச்சுட்டா போதும். தக்காளி தண்ணி சூடாறினதும் புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி தண்ணி ஊற்றிக்கோங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கொதி வரக்கு முன்னாடி நம்ம தட்டி வச்சுருக்க சீரகம், மிளகு, பூண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். அவங்க செய்கிற மாதிரியே தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே ரசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, லஞ்சுக்கான சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் கையோட ஒவ்வொரு பாத்திரத்தையும் அப்பப்போவே கழுவி வச்சுருவேன். லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சக்கப்புறம் கையோடவே கேஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் டேபிள் இது எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அப்போவே கையோட க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஜித்துக்குட்டிக்காக சர்ப்ரைஸாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்சல் வந்து லஞ்ச் செய்யும் போதே வந்துருச்சு. ஜித்துக்குட்டி தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சதுமே அன்பாக்ஸ் பண்ணேன். ஜித்துக்குட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஜித்துக்குட்டி குழந்தையா இருக்கும்போது வேறு மாதிரி வாக்கர் தான் வாங்கியிருந்தோம். அதில் குழந்தைங்க உட்காந்துக்கலாம், பாட்டெலாம் பாடும். 2 வீக்ஸ் முன்னாடி ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ இந்த வாக்கர் இருந்தது. அதை தான் வச்சு ரொம்ப நேரம் விளாண்டுருந்தான். இது வேணும் அது வேணும்னு ஜித்துக்குட்டி எப்போயுமே ரொம்ப அடம் பிடிச்சதே இல்லை. அவன் ரொம்ப ஆசையாக இந்த வாக்கரில் விளாண்டுட்டு இருந்தான். அதனால் ஆர்டர் போட்டேன். இந்த வாக்கர் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட எஸ்கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் வந்து $298. குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.